ஹலோ உறவுகளே, பழைய வீடியோ பார்த்தீங்களா? கலக்காத ஒரு சொல்லி வச்சுருந்தா நான் என்ன சாப்பிட்றதுக்கு வச்சுக்காங்க சொல்லிவிட்டு அப்பாடு சாப்பிட்டுருந்தேன். ஒரு ஒரு சுச்சுவேஷன், சிறு வயதில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். எல்லா அனுபவமும் எல்லாம் புத்திசாலித்தனமாக இருக்கும். எல்லாம் நான் இப்படி செய்தேன் அப்படி செய்தேன்னு சொல்கிறதில்ல. எல்லாம் அதிகம் சிறு குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் எவ்வளோ சில தப்பு தெரியாதனமாக எவ்வளோ தவறுகளை செய்வோம். அது ரொம்ப சந்தோஷமாக செய்வோம். அது தப்புன்னு தெரியாது சிறு வயது. அந்த மாதிரி நான் பல முறை என்னுடைய அனுபவங்களை சொல்லியிருக்கிறேன். இதில் ரொம்ப புத்திசாலித்தனமாக நான் செய்த மாதிரி சிலர் நான் சொல்லிக்கிறேன். அறியாதனமாக எவ்வளோ செய்துக்கிறேன், தப்புகள்லாம் செய்துக்கிறேன். அதுகளில் என்னுடைய அனுபவம் நான் சொல்லும் போது உங்களுக்கும் பல அனுபவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆமாம், நம்ம கூட அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதனால் ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ்க்காக சில நிகழ்ச்சிகளை நான் சொல்கிறேன். நான் ஒரு முறை வேலைக்கு சேர்ந்தேன். அது கூட வேலைக்கு சேர்ந்த புதுசு. அது சேர்ந்த புதுசு. ஒரு 4 ஹவர் ஆச்சு. 4 ஹவர் ஆனோடனே அந்த மற்ற இடத்துலலாம் கம்ப்ளீட்டட் காம்பனண்ட்டுகளெல்லாம் ஒரு பெரிய பெரிய பாக்ஸில் வந்து வச்சுட்டு போவோம். அதெல்லாம் கவுண்ட் பண்ணிவிட்டு அது இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ளே அதெல்லாம் கவுண்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பிளாஸ்டிக் மோல்டிங், அது அந்த காம்பனண்ட்டு நாசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது பிளாஸ்டிக், சாஃப்ட் பிளாஸ்டிக் இல்லை அப்படி டிப் பண்ணி எடுத்துப்பாங்க. அப்போ அந்த காம்பனண்ட்டுக்கு மேலே நல்லா திக்காக பிளாஸ்டிக் மோல்ட் ஆகிருக்கும். அப்புறம் அது தேவைக்கும் போது அந்த பிளாஸ்டிக்கை புட்டி எடுத்தாக்கா கலகாத்தோலை ஊற்றி எடுக்கிற மாதிரி எடுத்தாக்கா காம்பனண்ட்டோடு அது யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு நிறையா ஒரு 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 10,000 காம்பனண்ட்டுக்கும் இல்லை ஒரு பெரிய பெரிய ட்ரேயில் ஒரு 2-3 ட்ரேயில் வச்சுட்டுப்பாங்க. வச்சுட்டு என்கிட்ட என்னை கூப்பிட்டு நீங்கள் பண்ணி இதெல்லாம் கவுண்ட் பண்ணுவோம், கவுண்ட் பண்ணிவிட்டு சீக்கிரம் ஃபார்வேர்ட் பண்ணுவோம். அது நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் மோல்டிங் போனோம். அப்புறம் பேக்கிங்க்கெல்லாம் இருக்குது. அது டெய்லி ஆகுறது அது ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவ்வளோ காம்பனண்ட்டை கொடுத்துட்டு இதெல்லாம் கவுண்ட் பண்ணி வர சொல்லிட்டு ஒரு மெஷின் இருந்துச்சு. அந்த மெஷினை வச்சுட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. நான் அதை அள்ளி பார்க்கறதுக்கு முடியாது. ஏன்னா அவ்வளோ இப்போ இரும்பு மாதிரி நிறைய இருந்தோன்னா கை விரல போகாது அது உள்ளம். அந்த மாதிரி பொரியல் கணக்காக இதில் கை விட்டு எடுக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அது 1-2 எடுத்தாக்கா அந்த விரலெல்லாம் நோய் எடுத்துக்கும். அப்போ நான் இவ்வளோ 2-3 ட்ரேயில் இருக்கிற காம்பனண்ட்டை இன்னும் கவுண்ட் பண்ணி சீக்கிரமாக கொடுங்க சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க. இது எப்படி நம்ம கவுண்ட் பண்ணி போகிறோன்னு சொல்லிட்டு ஒன்றா எடுத்து இந்த ட்ரேயில் போட்டு 1 2 3 4 10 20 100 அப்படின்ட்டு எண்ணி வச்சுருந்தேன். அப்படியே இருக்குது. டைம் பாட்டு காய்க்குது. இந்த விரல்கள்லாம் அப்படியே ரொம்ப பயங்கரமாக நோய் எடுத்துக்கிச்சு. இதெல்லாம் எப்படி எடுக்குதுன்ட்டு அந்த 2-3 ஹவர் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு 1000 பீசஸ் கிட்ட தான் நான் கவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இந்த டம் வந்துச்சு. எல்லாம் என்கிட்ட வந்தாங்க. என்கிட்ட எடுத்து போய்ட்டு அதுக்கு கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு பார்த்தாக்கா எல்லாம் 2-3 பெரிய பெரிய ட்ரேவில் எல்லாம் மெனி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீசஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. எவ்வளோ இது உங்களுக்கு எவ்வளோ கவுண்ட் பண்ணிக்கிறீங்கனாக்கா இவ்வளோ கவுண்ட் பண்ணிக்கிறேன், ஒரு 1000 பீசஸ் கவுண்ட் பண்ணிக்கிறேன். நான் 1000 பீசஸ் என்ன பண்ணேங்கனாக்கா இல்லை கவுண்ட் பண்ணி எடுத்தேன். அடட அப்படி இல்லை சார், உங்கள்கிட்ட ஒரு மெஷின் பாரு, அதில் வந்து இங்கே ஒரு சின்ன ட்ரே இருக்குது. அது ஒரு சின்ன ஸ்மால் ட்ரே ஆங்காயின் இருக்கும். இன்னும் இங்கே வந்து ஒரு பெரிய செல்ஃபு மாதிரி பேஸ் இருக்கும். நீ வந்து இந்த சின்ன ட்ரேயில் வந்து ஆங்காயின் இருக்கும். இதில் வந்து ஒரு பீஸ் போட்டிங்கனாக்கா அது 1:100
இதில் ரேஜஸுங்கெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு காம்பனண்ட்டை இதில் போட்டுட்டு இங்கே வந்து ஒரு 1000 பீசஸை ஒரு ட்ரேயில் கொட்டினாக்கா 1000 பீசஸ் ஆனோடனே அது பேலன்ஸ் ஆகும். அவ்வளோ 1000 பீசஸ் அதில் போட்ட உடனே இந்த 1:1000 அப்போது 1000 பீசஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பீஸும் கேண்டிகிராஃப்ட் இதெல்லாம் இருக்குது, அதை போட்டு மறுபடியும் அவ்வளோ பீஸ் போட்டாக்கா ஒரு பீஸஸ்க்கு 1000 பீஸு. இந்த மாதிரி போட்டோன்னா ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அவ்வளோ பீஸ் கலெக்ட் ஆகிட்டு நான் கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். நான் பாட்டுக்கு ஒன்றுனா என்னன்னு எப்படா இதெல்லாம் கவுண்ட் பண்ண போகிறோம். இந்த புதுசு வேலைக்கு எனக்கு இதுக்கு முன்னே யாரும் சொல்லியும் கொடுக்கல. அவன் ஏதோ ஒரு ட்ரே வச்சு நீ இதெல்லாம் போட்டு கவுண்ட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு வச்சு போட்டான். எல்லாம் இந்த ஹவர்ஸு ஒர்க்கு ஹவர்ஸ் எண்டாக போகுது. என்னுடைய ஆப்ரேஷன் ஆகிட்டு பிறகு கவுண்டிங்கெல்லாம் அது பிளாஸ்டிக் மோல்டிங் ஆகிட்டு பேக்கிங் போனோம். நான் அந்த மாதிரி இல்லை தெரியாத எண்ணி வச்சுருந்தேன். கைங்களாம் அந்த 5 வரலும் அப்படியே அடுத்த 2-3 நாளைக்கு அவ்வளோ நோய் வெட்டுனுச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பல சில தெரியாதனமாக இருந்ததுனால எனக்கு அவங்க இன்னொன்று எனக்கு சொல்லிக் கொடுக்கல. அவங்க என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து இந்த சின்ன ட்ரேயில் போட்டு அப்புறம் இங்கே ஒரு ட்ரேயில் வச்சுட்டு இவ்வளோ பீஸ் அதில் கொட்டினாக்கா 1000 பீஸ் ஆன உடனே அது ரெண்டும் கரெக்டாக வரும். அப்போ அதை எடுத்து வச்சுட்டு இன்னும் அதில் ஒரு பீஸ் போட்டுட்டு இன்னொரு ட்ரேயில் இன்னும் ஒரு 1000 10,000 எவ்வளோ வரும் அவ்வளோ போட்டோன்னே எல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேலை வந்து நான் 2-3 ஹவராக எடுத்துக்கினேன். அப்புறம் அவனுங்களே சொன்னானுங்க, ஐ வெரி சாரி சார், நான் சொல்லலை, அது உங்கள் மிஸ்டேக் இல்லை, உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு போனானே அவர் சொல்லியிருக்கணும், யுவர் நியூ ஒர்க்கரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. எப்படி அங்கே கணக்கா இங்கே வந்து நாசல்ஸ். ஓகே பாய். நீங்கள்லாம் சந்தோஷப்படலாம் இந்த மாதிரி தெரியாதன்மையோட தப்புங்களாம் செய்துக்கிறேன்னு. ஓகே, வேறு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நல்லது பண்ணியிருந்தா சொல்கிறேன், இன்னும் வேறு ஏதாவது புத்திசாலித்தனமாக சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஓகே பாய்.